வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மகாகவி பாரதியின் சுயசரிதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய கவிதை பகுதி 9ஆய பிராயத்தல். என் விழிக்கு ஓது காதை சகுந்தலை ஒத்தனள் என்பது ஆர்க்கும் வியப்பினை நல்குமால். என் செய்கேன் பழி என்மிசை உண்டு கொல். அன்பெனும் பெரு வெள்ளம் இழுக்குமேல் அதனை யாவர் பிழைத்திட வல்லரே. முன்பு மாமுனிவோர் தமை வென்ற வில் முன்னர் ஏழை குழந்தை என் செய்வனே. அந்த பருவத்தில் அவர் கண்ட ஒரு காட்சி. 9 வயதான சிறுமி அவள். ஆனால் அவள் என் விழிகளுக்கு எப்படி தெரிந்தாள் என்றால், காளிதாசரின் அந்த புகழ்பெற்ற சாகுந்தலம் என்னும் காவியத்தினுடைய நாயகி சகுந்தலையை போல் என் கண்களுக்கு அவள் தெரிந்தாள் என்று நான் சொன்னால் அது எல்லோருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். ஆனால் நான் என்ன செய்வது? என் மீது பழி உண்டா என்ன? இந்த காதல் என்னும் பெரு வெள்ள பிரவாகம் அடித்து கொண்டு போனால் அதனிடம் இருந்து தப்பி பிழைக்கும் வல்லமை யாருக்குத்தான் இருக்கிறது? பண்டை காலத்தில் மகரிஷிகளையே தோற்கடித்த அந்த மன்மத வில்லுக்கு எதிரே எளியவனான சிறு பிள்ளை நான் என்ன செய்ய முடியும்? இந்த பகுதி நமக்கு எவ்வளவு பிரமிப்பை கொடுக்கிறது. பாரதிக்கு 10 வயது. 10 வயதில் அவர் காளிதாசரின் சாகுந்தலத்தை கரைத்து குடித்திருக்கிறார் என்றால் எப்படி படித்திருப்பார்? ரோம் வாஸ் நாட் பில்ட் இன் அ டே என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. ரோம சாம்ராஜ்யம் ஒரு நாளில் கட்டி எழுப்பப்படவில்லை. அதுபோல் நமக்கு பாரதியினுடைய மேதைத்தன்மை தான் தெரிகிறது. அவர் மேதை, அவரெல்லாம் பிறவி கவிஞர் என்று சொல்கிறோம். உண்மையில் அவர் அப்படி உயிரை கொடுத்து உழைத்திருக்கிறார். 10 வயதிற்குள் அவ்வளவு படித்திருக்கிறார். அதன் விளைவாகத்தான் அப்படி ஒரு மேதைத்தன்மை அவரில் பளிச்சிட்டது. படிக்கும் பழக்கத்தை தொலைத்ததால் தான் நாம் அடிமைகளாகவே ஆனோம். தயவு செய்து தமிழகத்தில் பிறந்தவர்கள் படிக்க வேண்டும். நாளும் ஒரு நாளைக்கு ஒரு பக்கமாவது படிப்பது என்ற ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொள்வோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.